ஆன்மீக ஐதீகங்கள் ஆராட்டு விழா. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆராட்டு விழா பற்றியும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். சபரிமலையில் மாதந்தோறும் பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறுவது வழக்கம். அதிலும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் படி பூஜையும், மார்கழி மாதத்தில் நடைபெறும் மண்டல பூஜை, தை மாதத்தில் நடைபெறும் மகர விளக்கு மற்றும் மகர ஜோதி தரிசன நிகழ்ச்சி, பங்குனி மாதத்தில் நடைபெறும் ஐயப்பன் ஆராட்டு விழா, சித்திரை மாதத்தில் நடைபெறும் விஷுக்கணி விழா ஆகியவை மிக புகழ்பெற்ற திருவிழாக்களாகும். சபரிமலையில் நடைபெறும் மற்ற திருவிழாக்களை விட பங்குனி ஆராட்டு திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதில் முத்தாய்ப்பாக நடைபெறும் ஐயப்பன் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மணிகண்ட சுவாமியாக மண்ணில் அவதரித்த நன்னாளாக சொல்லப்படும் பங்குனி உத்திர நாளில் ஆராட்டு விழா நடைபெறுவதாக கூறுகிறது ஐயப்ப சுவாமியின் புராண வரலாறு. மேலும் சபரிமலை ஸ்தல புராணமும் பங்குனி உத்திரத்தையும் அதன் மகிமையையும் விவரித்துள்ளது. அரட்டு என்ற சொல்லுக்கு புனித குளியல் என்று பொருளாம். சபரிமலையில் பங்குனி ஆராட்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் நிறைவு நாளில் நடைபெறும் ஐயப்பன் ஆராட்டு விழாவை முன்னிட்டு சபரிமலையில் இருந்து தர்மசாஸ்தா ஐயப்பனின் உற்சவர் சிலையானது சபரிமலையின் 18 படிகளை கடந்து பல்வேறு அலங்காரங்களுடன் யானை மீது வைத்து செண்டை மேளதாளங்கள் அதிர பம்பையாற்றுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுமாம். குறிப்பாக ஐயப்பனின் உற்சவர் சிலையை சுமந்து செல்லும் யானைக்கும் முறைப்படி இருமுடி கட்டி பூஜைகள் செய்து அழைத்து வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பம்பையாற்றில் ஐயப்ப சுவாமியை மூழ்கி எழச் செய்து விசேஷ பூஜைகளுடன் ஆராட்டு விழா நடைபெறும். பின்னர் ஐயப்பனை அலங்கரித்து பம்பையாற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவில் முன்பாக காட்சிக்கு வைப்பார்கள். அப்போது பாரபட்சமில்லாமல் அனைத்து வயதுடைய பெண்களும் கலந்து கொண்டு பிரம்மச்சரிய கடவுளான தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசனம் செய்து கொள்ளலாம். கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களின் போது கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எத்தனையோ பேர்களால் கோவிலுக்குள் நுழைய முடியாமல் போவதுண்டு. அதற்காகவே திருவிழா நடைபெறும் சமயத்தில் உற்சவர் ஊர்வலம் நடக்கும். அதுபோலவே ஐயப்பன் ஆராட்டு உற்சவமும் நடைபெறுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த ஆராட்டு விழா கேரளாவில் மட்டுமல்ல, ஐயப்பன் குடிகொண்டுள்ள கோவில்களில் எல்லாம் பங்குனி உத்திர நாளில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே. நேயர்களே, இந்த வருட பங்குனி மாத உத்திரத்தில் சபரிமலை ஐயப்பனின் ஆராட்டு விழாவில் ஐயன் ஐயப்பனின் தரிசனம் காண்போம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் ஆராட்டு விழா.